ராஜி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கும் நம்ம ராஜியோட கிச்சன்ல தான் ஒரு ஸ்பெஷல், ராஜியோட ஸ்பெஷல் யூனிக் டிஷ் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் ராஜு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஒரு நம்ம க்ளோஸ் டு இந்தியன் cuisine. ஓகே. ஒரு ஆப்கானி புலாவ். ஓ வாவ். பண்ண போறோம். ஓகே. இது என்ன ஸ்பெஷல்னா, சச்சின் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவன் கேட்டு சாப்பிட்டு இது ஒரே டிஷ். சோ சச்சின் மட்டும் இல்ல, வேற யார் வந்தாலுமே இது ரொம்ப எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நானு. குட். இதுல வந்து புரோட்டீன்ஸும் இருக்கு, சிக்பீஸ் போடலாம். ஓகே. ஆஃப் கோர்ஸ் நீங்க வேற ஏதாவது கூட அதுல ஆட் பண்ணலாம், பீஸ் போடலாம், இன்ஸ்டெட் அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நிறைய பண்ணலாம். ஓகே. பட் இது மெயினா வந்து ஜீரா, அந்த ஷாஹி ஜீரான்னு சொல்ற அதோட ஃப்ளேவர் தான் இதுல இருக்கும். ஓகே. அது ஒரு பண்ணலாம் புலாவ். என்ன பண்றோம் இன்னைக்கு? டிஷ் பேர் சொல்லிடுங்க. ஆப்கானி புலாவ். ஆப்கானி புலாவ். ஓகே, சூப்பர் ராஜா. என்ன வேணும்னு சொல்லிடுறீங்களா? ஓகே. ஓகே. சோ மெயின் நீங்க சொன்னீங்க ஷாஹி ஜீரா. ஷாஹி ஜீரா. ஓகே. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்டர்நெட்லயே நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஓகே. பட் இது வந்து நம்ம ஜீரா மாதிரியே இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் சன்னமா இருக்கும். ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப ஸ்லைட்லி டிஃபரண்டா இருக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகே. நிறைய பேர் வந்து இந்த கேரவே சீட்ஸ் வந்து இது மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. காலா ஜீரா வந்து இது மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்லைட்லி டிஃபரண்ட் இது. சோ ஷாஹி ஜீரா அப்படின்னு எல்லா மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் garlic, அப்புறம் சாப்ட் ரெட் ஆனியன், ஓகே. அப்புறம் இங்க மின்ட் அண்ட் கொரியாண்டர், கொஞ்சம் ஃப்ரெஷ் பே லீவ்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. மெயின் ஃப்ளேவர் அனதர் இன்கிரிடியன்ட் வந்து கேரட்ஸ். நல்ல ஃபைனா அப்படி ஷ்ரெட் பண்ணிடணும். அப்புறம் புரோட்டீன் ஐட்டம்க்கு நாங்க சிக்பீஸ் யூஸ் பண்றோம், வெஜிடேரியன் டிஷ்ங்கிறதுனால. சரி. அண்ட் நம்ம ரைஸ் வந்து நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ், நல்ல லாங் ஸ்பிளிட் ஆகிற மாதிரி பாஸ்மதி ரைஸ். அதை வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு 20 மினிட்ஸ். ஓகே. அப்புறம் இந்த ரைஸை வந்து குக் பண்றதுக்கு கொஞ்சம் அரோமேட்டிக்கா ஒரு வாட்டர் பண்ண போறோம். ஓகே. இந்த யக்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் பாயில்டு வாட்டர் எடுத்திருக்கோம். அதுல வந்து ஒரு சினமன் ஸ்டிக், ஒரு கப்புள் ஆஃப் கிரீன் கார்டமும், அப்புறம் ஒரு 4 or 5 க்ளோவ்ஸ். அது அதுல போட்டோம்னா அதனால அது வந்து ஒரு அதனோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கிடும். அதை ஒரு குட்டிட்டு கூட போடலாம் நீங்க, பட் நான் அப்படியே போட்டேன். ஓகே. அப்புறம் இங்க அது மட்டும் இல்ல, இந்த சாஃப்ரன் இருக்கு. இந்த ஆப்கானி புலாவ் வந்து நல்ல சாஃப்ரன் ரிச் புலாவ். அதனால ஒரு பிஞ்ச் வந்து இந்த இதுலயே போட்டுறேன். நீங்க சம்டைம்ஸ் மில்க்ல கூட சோக் பண்ணி போடலாம், பட் அது வந்து இன்னொரு ஸ்டெப், அதுக்கு இதே போட்டுடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ரெய்சின்ஸ். இதுல வந்து நீங்க ஈவன் ஏப்ரிகாட்ஸும் போடலாம், ட்ரைட் ஏப்ரிகாட்ஸ். ஒரு ஸ்வீட் எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அது வந்து இந்த ஆப்கானி, இந்த பர்ஷியன் ஸ்டைல் புலாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸும் போடலாம் ஆல்டர்னேட்டிவ்லி. ஓகே. கடைசியா லாஸ்டா சேர்க்கிறதுக்கு ரோஸ் வாட்டர். ஓகே. எசன்ஸா இது வாட்டரா? இது ரோஸ் வாட்டர். இந்த பெட்டல்ஸ் சோக் பண்ணி இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. நல்ல ஹெவி பாட்டம் பேன் ஒன்னு ஹீட் பண்ணிட்டு கீ, அதுதான் மெயின் இதுக்கு. ஓகே. நல்ல ஒரு 2 tablespoons கீ விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 200 grams ரைஸ் குவான்டிட்டி சொல்றேன். பர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 tablespoon ஆஃப் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் லைக் சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே. பண்ணிடுச்சு. இதுல வந்து நல்ல ஒரு டீஸ்பூன் லிபரலா போடணும். ஓகே. இதுதான் மெயின் ஃப்ளேவர். ஓகே. ஷாஹி ஜீரா. வெடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 1/2 spoon ஆஃப் ஃபைன்லி சாப்ட் garlic. ஓகே. கொஞ்சம் raisins and cashews இதானே நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சம் எடுத்து வச்சிர போறேன். ஓகே. ஏன்னா அந்த raisins இதுலயே குக் ஆச்சுனா பிட்டர் ஆயிடும். ஓகே. சரி. அப்படியே ஒரு ஸ்லாட்டட் ஸ்பூன்ல raisins cashews இப்ப எடுத்துடலாம். ஓகே. ஆயில்ல ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ், இது வந்து ரொம்ப லைட்டா தான் ப்ரௌன் ஆகணும். ஓகே. டார்க்கா ஆகக்கூடாது. சீசன் போட்டுலாம். ஓகே. போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் அண்ட் 1 pinch ஆஃப் மின்ட். நல்லா இருக்கு ராஜு, அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நெய்யோட சேர்ந்து அந்த மின்ட், மெயினா அந்த முந்திரி பருப்போட ஸ்மெல்லும் அந்த ஷாஹி ஜீராவோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. நீ கிரேட் கூட பண்ணலாம்.
இந்த புலாவோட மெயின் ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டிஷ் ஓகே அண்ட் சேவரி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்டர்ன் அண்ட் இந்த பெர்ஷியாலேருந்து வர புலாவ்ஸ் எல்லாம் வந்து மோர் அரோமேட்டிக், காட் ரோஸ் ஆர் அந்த மாதிரி ஒரு ஹனி அந்த மாதிரி ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர்ஸோட இருக்கும். ஃபிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. சால்ட் அண்ட் பெப்பர். இதுல வேற எந்த காரமும் இல்ல. ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர். சால்ட். வேணா நீங்க அதுல கிரீன் சில்லியும் போடலாம். சாஃப்ரன் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பாயிலிங் ஹாட் வாட்டர் விட்டு வச்சிருந்தோமே. ஆமா. அது இப்ப நல்லா சோக்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுல. சாஃப்ரனோட கலர் நல்லா இறங்கிடுச்சு. நேச்சுரல் கலர். ஆமா, சூப்பர். இது வந்து இந்த ஃபில்டர் வச்சு விட்டுறலாம். சோ தட் அந்த ஹோல் ஸ்பைசஸ் சில்லுன்னு கிடைக்காம இருக்கிறதுக்கு. ஓகே. ஏற்கனவே அந்த கேரட்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் இந்த தண்ணியில நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். பண்ணோம். பட் கொஞ்சம் சால்ட் அந்த டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. லைட்லி சால்ட்டியா இருக்கணும். அப்பதான் ரைஸ் போட்டோம்னா பேலன்ஸ் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கு. இந்த டைப்ல கேன்ட் சிக் பீஸ் யூஸ் பண்றேன். இது ஏற்கனவே பாயில்டு சிக் பீஸ். நீங்க வந்து ஊற வச்ச கடலை யூஸ் பண்ணீங்கன்னா அதை நல்லா ப்ரெஷர் குக்கர்ல வச்சு சாஃப்ட் குக் ஆனதுக்கு அப்புறம் அதுல சேர்க்கலாம். எல்லாம் மின்ட் போட்டிருந்தோம், அது குக் ஆயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் மின்ட், இன்னும் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ்க்கு நாங்க கிச்சன் சீசர் வச்சு அப்படியே டைரக்டா இல்ல ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ வந்து இந்த சிக் பீஸ் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இதுல அந்த சோப்ட் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் ஜென்ட்லா ஸ்டர் பண்ணுங்க. ரைஸையும் பிரேக் பண்ணக்கூடாது, அந்த சிக் பீஸையும் பிரேக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல அந்த ப்ரீவியஸ்லி ஃப்ரைடு அந்த ரைசின்ஸையும் அந்த கேஷ்யூஸையும் போட்டுடலாம். ஓகே. அதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் 5 மினிட்ஸ் ஆன் ஹை ஹீட். அதுக்கப்புறம் ஒரு ஃபாயில் போட்டு கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் தம் குக்கிங் மாதிரி ரொம்ப லோ ஹீட்ல ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். 20 மினிட்ஸ் டோட்டல். ஓகே. இப்போ இது ஒரு தவா மேல வெச்சிருக்கோம். ஓகே. தம் போட்டு வச்ச மாதிரி. ஓகே. வெச்சிட்டு ஒரு ஃபாயில், கிச்சன் ஃபாயில் எடுத்து இந்த ரைஸ் கிரெயின்ஸ் மேல தெரியணும். அப்பதான் வந்து தம் பண்ணணும். ஓகே. இத போட்டு இத கவர் பண்ணி நல்ல டைட் சீலா கவர் பண்ண மாதிரி இருக்குங்க. இது ஹெவியா இல்லாட்டி இதுக்கு மேல ஏதாவது ஒரு வெயிட் கூட வச்சுக்கலாம். ஓகே. இது ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். சோ இது இப்போ இந்த ஆப்கானி புலாவ் வந்துட்டு தம்ல இருக்கிற டைம்ல நமக்கு இதுக்கு மேட்சா ஒரு ரைத்தா ரெடி பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கு கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கிறோம். சோ ஃபைன்லி சாப்டு கார்லிக், அப்புறம் கொஞ்சமா ஜீரா இல்ல ராஜு? ஆமா. சோ கொஞ்சம் ஜீரா. இது நார்மல் ஜீரா தான். ஓகே. இத வந்து நல்ல ஃபைனா கிரஷ் பண்ணிட்டு அந்த இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம். ஓகே. ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச். ஓகே. ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன், ஓகே, 1.5 டீஸ்பூன் கீ, அந்த ஃபைன்லி சாப் garlic போடுங்க. பவுண்டட் cumin நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். ஃப்ளேம்ல இருந்து எடுத்து நல்லா இந்த garlic நல்ல கோல்டனா ஆகணும். ஓகே. அந்த ராசம் எல்லாம் போய் கோல்டன் பிரவுன் அண்ட் கிறிஸ்பியா ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஸ்டேஜ்ல வந்து இத அந்த யோகர்ட் குள்ள just pour it. ஓகே. சோ இப்போ நம்ம ஒரு நம்மளுடைய ஆப்கானி புலாவுக்கு மேட்சா ஒரு ரைத்தா, புரானி ரைத்தா. சோ ரெடி. சோ இந்த 15 மினிட்ஸ் ஆயி ஓகே நல்லா தம் ஆயிடுச்சு. சோ வந்து இப்ப எடுத்து வாவ் சூப்பர். ரைஸ் நல்ல உதிரியா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. ஸ்டெப் இருக்கு. கொஞ்சோண்டு இந்த ரோஸ் வாட்டர் நாம சொன்னானே
ஜஸ்ட் 2 or 3 drops ஓகே. விட்டுட்டு திரும்ப மூடி அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட் உடையாம இப்படி அடியில இருந்து இப்படி மேல ஓகே ஜஸ்ட் மிக்ஸ் பண்றதுக்கு எடுத்து விடுங்க. நல்ல உதிரியா வந்திருக்குது. ஸோ இந்த சாஃப்ரானோட எல்லோ கலர் வந்துட்டு அந்த நேச்சுரல் எல்லோ கலரும் நல்லா இருக்கு. ஆமா. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு 10 minutes கூல் பண்ணிடுங்க. ஓகே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஆப்கானி புலாவ் ரெடியா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அது வந்துட்டு வாயில வச்ச உடனே ஃபிளேவர்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது ராஜு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஷாஜிராவோட அந்த ஃபிளேவரா இருக்கட்டும், சாப்பிட்றப்போ அந்த ரைசினோட ஒரு ஸ்மால் அந்த ஸ்வீட்னஸா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிடலாம். ரைத்தா எக்ஸலண்டா இருக்கு ராஜு. ஸோ ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் தான் போட்டோம். வெறும் ஜீராவும் கார்லிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கார்லிக்கோட ஃபிளேவர் வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் போல இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப யூனிக்கான எக்ஸலண்டான ஒரு டிஷ். தேங்க்யூ ராஜு. ரொம்ப அழகான நிறைய டிஷ் நான் எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா வந்துட்டு வியூவர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் உங்க டைமுக்கும் உங்களுடைய எஃபர்ட்டுக்கும். தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம் சாந்தி. அதுவும் நீங்க வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஆஃப் கோர்ஸ் சித்ராக்கு ஆல்வேஸ் பிக் தேங்க்ஸ். என்னுடைய கேமராமேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி prep எல்லாம் பண்ணி throughout you have been helping. So thank you so much. So இதே மாதிரி யூனிக்கான டிஷ்ஷோட வேற ஒரு வீடியோவையும் பார்ப்போம். Until then take care. Bye.